இவனுங்களெல்லாம் ஏன் நம்ம தற்குறி கூட்டம்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா, ஒரு நண்பர் வந்து எங்கேயோ வந்து லியோ காஃபின்னு இருந்திருக்கு. அந்த லியோ காஃபிய எடுத்து போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, ஃப்ரம் காஷ்மீர் டு கேரளா த கிரேஸ் லியோ ஹஸ் மேட்ன்ட்டு விஜய வேற டேக் பண்ணி போடுறானுங்க. டேய் அறிவு கெட்ட முட்டாளுங்களா! இவனுங்கலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, லியோ படம் வந்ததுக்கு அப்புறமா தான் லியோ காஃபியே வந்த மாரி ஒரு பில்டப் குடுக்குறீங்களே. டேய் லியோ காஃபி எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் கிட்டத்தட்ட 100 வருஷம் பாரம்பரியமான கம்பெனி. இவனுங்க வந்த பிறகுதான் அவனுங்க வந்தானுங்கன்னு இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதுதான் இவனுங்கள தற்குறின்னு நம்ம சொல்றோம். இவனுங்கலாம் என்ன மாதிரி தெரியுமா? எங்க தலைவர் புலி படத்துல நச்ச பிறகுதான் புலிக்கு புலின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. சுறாக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, எங்க தலைவர் சுறா படத்துல நச்ச பிறகுதான் சுறாக்கு சுறான்னு பேர் வந்துச்சுன்னு வானுங்க. குருவிக்கு ஏன் தெரியுமா குருவின்னு பேர் வந்துச்சு? எங்க தலைவர் குருவி படத்துல நச்சாரியா, அதுக்கப்புறமா தான் குருவிக்கு குருவின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு முட்டாள்தனமா சுத்துற ஒரு தற்குறி கூட்டம் தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜய் வளர்த்து வச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் அணில் குஞ்சுகள், அதாவது நம்முடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ்.